ஒரே ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு செம எனர்ஜெட்டிக்காக மார்னிங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது சுவாமியோட வீடியோவில் கிடைக்கிற ஒரு எனர்ஜெட்டிக் தாங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எனக்கு உடம்பு சரியில்லை, நானும் டல்லாகாமல் உங்களே டல்லாக்குறேன். அதனால் அதுலேருந்து ஒரு எனர்ஜெட்டிக்கோடவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆலயா காட்டன் இந்த பேஜை இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு போன வீடியோலேயே அவர் பட்டு வேஷ்டி சட்டை போட்டிருந்தார்ல, அந்த வீடியோவிலே கமெண்ட்ஸை தெரிவிக்க விட்டுருக்கணும். நிறைய பேர் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இப்போ ரிலீஸ் ஆகிருக்க வீடியோ வந்து இதிலே தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட், அப்புறம் வந்து ஒரு காஃபி கலர் மாதிரி ஒரு ஃபேண்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ மப்டியில் போலீஸ் வருவாங்களே அந்த மாதிரி ஒரு லுக்கில் தெரிஞ்சார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் பயங்கர ஒரு மாஸாக இருந்தார். சும்மா அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நடந்து வர மாதிரி ஒரு லுக் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே வந்து சிறகடி காசையில் ரவி வச்சு நிறைய வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே நம்மளுடைய எம்என்லேருந்து விஜய் வச்சு, அதாவது சுவாமி வச்சு நிறைய வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னுமே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு அட்டகாசமான அப்டேட்டு என்னென்னா, அவங்களோட ஆலயாவோட அஃபிஷியலான ஆடு, அதை நான் அந்த பிக்கை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு புரிதலுக்காக. ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் போயிட்டு. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஃபேன் பேஜஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து போடுறது ஓகே, பட் அந்த பர்டிகுலர் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வியூஸ் வரும்போது தான் இன்னும் அது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அப்பா இவரோட போஸ்ட் போட்டாவே போதுங்க, எங்கே போனாலும் பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலை ஏற்படணும். அதுதான் வந்து அவருடைய ஆரோக்கியமான வெற்றிக்கு ஒரு முதல் அடித்தடமாக இருக்கும் ஃபேன்ஸோட சைட்லேருந்து. அதனால் எப்போதுமே ஃபேன் பேஜஸ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதனோட அஃபிஷியல் சோர்ஸ்லேயுமே பண்ணுங்கள். இது எல்லா வீடியோக்குமே நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் தான். என்னென்னா, ஃபேன் பேஜஸ் இதை எடிட் பண்ணுவாங்க, அங்கே சூப்பர்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் வீடியோலையும் அங்கே கமெண்ட்ஸ் இருந்தால் தானே ஒரு மாதம் இருக்கும். கரெக்டு தானே? ஸோ அதனால் இப்போது விஜய் டெலிவிஷனுடைய ப்ரமோவில் போயிட்டு கமெண்ட் பண்ணுறோம்ல, எங்கே போனாலும் கமெண்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரீச் இருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய ரெக்வஸ்ட், ஓகேவா? ஸோ செம்ம அட்டகாசமான நம்மளுடைய சுவாமியோட வைப் வந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ வரும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு தம்ப்நெயில்ல இருந்ததில்ல அந்த பிக் தான் செமையாக இருக்கார்ல. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.